இல்லை ஒரு விஷயத்தை 2-3 முறை செய்ய வேண்டிய கட்டாயம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே இந்த 100 நாளில் சிறப்பாக போய் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்க போய். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா, கிட்டத்தட்ட நான் சொல்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போ சேமிப்புக்கான ஒரு காலம், சேமிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக கருதப்படுது. ஒரு சில விஷயங்களில் நம்முடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்து, அதாவது மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமான முடிவெடுக்கணும். பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டு, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு நல்ல ஒரு உலகெங்கும் இருக்கும் எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது இருக்கும்பொழுது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை 13ஆம் தேதி ஆயிட்டாரு. ஏன் நம்ம இப்போ கொடுக்குறோம்? அவருடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம். அவர் என்ன பண்ண போகிறாரு, இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, நான் தான் அப்படின்னு கெத்தாக இருந்தவனுக்கு என்ன ஒரு பதட்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். 138 நாட்களில் 100 நாட்கள் வச்சு செய்ய போகிறாரு. நல்லா தப்பு பண்ணுற அத்தனை பேரும் மாட்ட போகிறீங்க, தப்பு பண்ணாமல் கஷ்டப்படுற அத்தனை பேரும் தப்பிக்க போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு, சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியிலே, ஜென்ம ராசியிலே அமர்ந்து வக்ர நிலையில் இருக்கார். மொத்தம் 138 நாட்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உத்திரட்டாதி நட்சத்திரம் ரிவர்ஸில் போய் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, பூரட்டாதியில் ரிவர்ஸில் போயிட்டு பலவடி முன்னோக்கி நகர்வார். இது அவருடைய செயல்பாடு. ஓகேவா? அப்போ அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து செயல்பட போகிறாருன்னா, உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மே மாதத்தை, கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்து வச்சுக்கோங்க, ஏப்ரல்லேருந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு மீண்டும் ஒரு தடவை யோசித்து செய்ய வேண்டிய கட்டாயம், இல்லை ஒரு விஷயத்தை 2-3 முறை செய்ய வேண்டிய கட்டாயம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே இந்த 100 நாளில் சிறப்பாக போகுது. நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க. பிளான் போட்டேன் முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த காலகட்டம் இந்த 100 நாள் பயன்படுத்தலாம். 100 நாள் உறுதியாக என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா, கிட்டத்தட்ட நான் சொல்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நாள்லேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்தே வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 3/10/2025 வரையும் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். புதிய வேலை, புதிய வாய்ப்பு, புதிய பிஸ்னஸ் என்று தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். கரெக்டான முறையில் சரியான நபர்கள் கொடுக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு ஒருத்தவங்க உங்களை ப்ரெஷர் கொடுக்காங்க, இதை செஞ்சுருங்க, இதை செஞ்சால் சூப்பராக இருக்கும், இதை செஞ்சுருங்க, கோடிக்கணக்கில் பணம் வரும், இதை செஞ்சுருங்க, மாயமாக கிடச்சிரும், பல்காக கிடச்சிரும் சொல்லி ஏமாற்ற வந்தாங்கன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அவன் போயிடுவான். இப்போ இந்த ஈமு கோழி வந்தாங்க பார்த்தீங்களா, எப்படி ஏமாத்தினாங்க, எப்படி இப்படி பெரிய பெரிய ஆளுகளை வச்சுலாம் பில்டப் பண்ணி கொண்டு போனாங்க. ரோட்டில் நின்னது யார், நம்பி ஏமாந்த நம்மளுடைய மக்கள். வருமானம் பார்த்தது யார், ஏமாற்று பேரொழிகள். ஓகேவா? அதே மாதிரி தான் ஏமாத்திரம் எப்பவுமே பில்டப் பண்ணி தான் நம்மளை மாட்டிவிட்டு போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து நம்முடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கவனமாக இருங்க, நிதானமாக முடிவெடுங்க. சூப்பரான லைஃப் இருக்குது. ஓகே, அதே போல் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதிக்கு இப்படி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் ரிவர்ஸில் வக்ர நிலையில் எப்போ ஆரம்பிப்பார்னா 4ஆம் தேதி
10ஆம் மாதம் 2025 ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட 27/11/2025 வரை என்ன பண்ணுவார்? வக்கர நிலையில் தான் இருப்பார். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதாவது மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமான முடிவெடுக்கணும். இடம் விட்டு இடம் மாறுற விஷயங்கள்லாம் அதிகமாக செயல்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்புக்குள்ளே சில கலங்கங்களை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் உண்மையான நட்பு வச்சுருப்பீங்க, எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தவறான வார்த்தையை சொல்லி காயப்படுத்துவாங்க. தயவுசெய்து எந்த இடத்திலும் உங்களுடைய மதிப்பையோ மரியாதையோ உங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையோ விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிதானமாக முடிவெடுத்து செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக வெற்றி, உறுதியாக மகிழ்ச்சி. அப்போ இந்த 50 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து வரப்போகிற 50 நாட்கள் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். 56 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இதை தாண்டி பொதுவாகவே சனி வக்ர காலங்களில் மீன ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டு, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா முழுமையான புரிதல் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை உறுதியாக சரியாகும். ஆரோக்கியத்துக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் செலவழிச்சு நிறையா டிஃப்ரெஷனான நம்மளுடைய மீனராசிக்காரங்க யாரேன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அரசாங்க பணியில் வேலை பார்க்குற நம்மளுடைய அன்பு மீனராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கு. ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய லைஃப்பில் இந்த 100 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் முடிவெடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக செயல்படுத்துவதற்கான இயக்கம் யார் கொடுப்பா? சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்து உறுதியாக கொடுப்பார். மேலும் வரவு 8 செலவு 10 போராட்டம் இனிமே கிடையாது. வரவு வந்து 10 ரூபா வந்துச்சுன்னா செலவு 7 ரூபா இருக்கும். ஒரு 3 ரூபா வச்சு எடுத்து வைக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 லட்சம் வருதுன்னா வரவு 5 லட்சம் வருது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3.5 லட்ச ரூபா செலவழிச்சாலும் 1.5 லட்ச ரூபா எடுத்து வைக்க முடியும். அப்போ சேமிப்புக்கான ஒரு காலம், சேமிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக கருதப்படுது. ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு கொள்கையாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி தான் சுக்கிரன் கொஞ்சம் உச்சமடைகிறார். அப்போ மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே கையில் ஒரு 500 ரூபா வச்சு வச்சுருக்கணும். காசு இல்லைன்னு சொல்லவே கூடாது, காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எடுக்க மாட்டேங்கிறக்காண்டியாச்சும் ஒரு 500 ரூபா 1000மோ 10,000மோ ஏதோ ஒரு அமௌண்ட் தொகையை வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கும்பொழுது பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றம் வரும், மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த காலகட்டம் மட்டும் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நான் சொன்ன இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து உறுதியாக தருவார், மாற்றத்தை தருவார், முன்னேற்றத்தை தருவார்.